மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓசூர் எம்எல்ஏ வேட்பாளர் ஸ்டாலின் பேசுறேன். ஓசூர் என்டிகே சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் போன காணொலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஓசூரை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முதன்மையான பிரச்சனை இங்க விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரேட்டு இல்ல, நிறைய இங்க பாத்தீங்கன்னா அதே சார்ந்த மீடியேட்டர் நிறைய வேலை பாக்குறாங்க, அது இதுன்ட்டு நிறைய பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம இன்னொரு காலங்களில் தெளிவா பேசுறோம். அப்புறம் வேற என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கேளுங்க. எஸ்டிஆர்ஆர் ரோடு, அதாவது பெங்களூருக்கு அவுட்டருக்கும் ஒசூர் அவுட்டரையும் சுத்தி பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒர்க் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில மாசங்கள்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த இந்த ரோடனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 280 இருந்து 290 கிலோமீட்டர் தான் இதனுடைய சைஸ். தமிழ்நாட்டுல 45 கிலோமீட்டர் போகுது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா போடும்போது விவசாயிகள் தெளிவா சொன்னாங்க. ஏன்னா இந்த ரோடு போடும்போது ஒரு சிக்கல் என்னன்னா, சர்வீஸ் ரோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேரிகேட் மாதிரி தடுப்பு போட்டு அடைச்சிருவாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா விவசாயிகள் தெளிவா சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க இதை எடுக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டோம். காரணம், நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எங்க நிலங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு பார்த்தா நீங்க வழி இல்லாம எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருவீங்க அப்படின்னு விவசாயிகள் அனுமதி ஆரம்பத்துல தரல. அப்புறம் இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் மக்கள் கிட்ட பேசி, இல்ல இல்ல அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நாங்க தர மாட்டோம், வரவும் வராது, நீங்க தாராளமா நீங்க எங்களை நம்பலாம் அப்படின்னு சொன்ன பிறகு விவசாயிகள் அந்த ரோடை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அனுமதி தந்தாங்க. ரோடும் அக்வசிஷன் நடந்தது. அதுக்கான வேலைகளும் பாத்தீங்கன்னா நடந்து முக்கால்வாசி முடிஞ்ச பின்னாடி சர்வீஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பக்கம் லெப்ட் ரைட் ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா தடுப்பை மெதுவா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விவசாயிகள் அவங்களோட நிலத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் எப்படி எப்படி முடியும்? இதுல இந்த இன்னொரு வழியை பண்ணாங்க. இந்த கேஸ் லைனு, எலக்ட்ரிக்கல் லைனு, டிரைனேஜ் லைன் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த காங்கிரீட்டை பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல மேல எழுப்பி மூடிட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த காங்கிரீட் அந்த அந்த டிரைனேஜ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மேல இருக்குது, இந்த சர்வீஸ் ரோடு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே விவசாயிகள் அவங்களோட நிலத்துக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அங்க இருக்கிற விவசாயிகளே பாத்தீங்கன்னா மண்ணை கொட்டி ஒரு ஸ்லோப் மாதிரி பண்ணி அவங்களே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா பேரிகேட் மாதிரி போட்டு அடைச்சிட்டாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாமே ஒண்ணு கூடி போராடி பல கட்ட போராட்டங்கள் நடத்துறாங்க. அங்க வேலைப்பாடுகளை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்து அது ஓரளவுக்கு இப்போ சுமூகமா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. இதுவே இந்த நிலைமைன்னா இது வெறும் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான். இதுக்கே அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாங்க பண்ண மாட்டோம், எல்லாம் சரியா இருக்கும் சொல்லிட்டு யார் இந்த ரோடு போறதுக்கு தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுத்தாரோ அவனுடைய நிலத்துக்கே பார்த்தா போக முடியாத நிலைமையை பார்த்தா இந்த அரசாங்கம் உருவாக்கிச்சு. ஆனா இதுவே ஒரு டீசர் தான். ஒரு மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது. என்னன்னு சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த எஸ்டிஆர்ஆர் ரோடு. அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் எஸ்டிஆர்ஆர் ரோடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த ஒசூர் டு கிருஷ்ணகிரி போற NH44 அந்த பேரண்டப்பள்ளி அந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு பாகலூர் ரோடு அந்த கர்நாடகா தமிழ்நாடு எல்லை வரைக்கும் பாத்தீங்கன்னா போகுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இந்த பிளாக் லைன்ஸ் ரெண்டு பக்கம் பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த ரெட் லைனுக்கு அந்த ரோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பிளாக் லைனும் பாக்குறீங்க இல்லையா, அது என்னன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா புறம்போக்கு லேண்ட் எடுக்க போறோம். எப்படி புறம்போக்கு லேண்ட் மட்டும்தான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு புதுசா ஒண்ணு கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த புறம்போக்கு லேண்ட் என்னன்னா இந்த கிரீன் கலர்ல நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா பாக்குறீங்க இல்லையா, கொத்து பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 883 பீசஸ் இருக்கு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டருக்கு புறம்போக்கு லேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 883 பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்ட்ல இருந்து 30 ஏக்கரா வரைக்கும் பாத்தீங்கன்னா புறம்போக்கு லேண்ட் இருக்குது. ஒரு ரோடு போட்டு தன்னுடைய நிலத்துக்கே போக முடியாம பண்ண இந்த அரசாங்கம் நாளைக்கு புறம்போக்கு லேண்ட் மட்டும்தான் எடுக்க போறோன்ற பேர்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொன்னேன். அந்த ரோடு பிரச்சனை, அந்த வழி பிரச்சனை. சரி, இப்போ நீங்க புறம்போக்கு லேண்ட் மட்டும்தான் எடுக்க போறீங்க. எப்படிப்பா எடுப்பீங்க? எனக்கு புரியலையே. எப்படி எடுப்பீங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 இருந்து 700 ஏக்கர் வருது புறம்போக்கு. எது இந்த கிட்டத்தட்ட இந்த 20 கிலோமீட்டருக்கு அவ்வளவு வருது இல்லைங்களா.
எல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கு, சின்ன 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 பீசஸா இருக்குது, பட்டா லேண்டுக்குள்ள இருக்குது. நான் எல்லாமே நீங்க இந்த இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது அவங்களால கவர்மெண்டால அங்க அதனுடைய அதிகாரிகளால வழங்கப்பட்ட ஒரு இந்த மேப்பு. இந்த மேப் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நடுவுல மாட்டிட்டு இருக்கும். அப்போ நீங்க அங்க போயிட்டு ஃபேக்டரி கட்ட போறீங்க. இது கொண்டு வரதே வந்து பார்த்தா ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். நிறைய ஃபேக்டரிஸ் நிறைய திட்டங்கள் இது மூலமா வரப்போகுது, உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. எப்பா எங்களுக்கு பெனிஃபிட் நீ பண்ணனா நிறைய வழிவகைகள் இருக்கு. அதை நான் எப்படி பண்றது உண்மையிலே நீ விவசாயிக்கு நல்லது பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நான் தெளிவா பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த புறம்போக்கு லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி போவீங்க, எப்படி வருவீங்க? ரோடு வேண்டாம், எல்லா இதுக்கும் ரோடு போடுவீங்களா? அப்போ எல்லா இதுக்கும் கனெக்டிவிட்டிக்கு நீங்க ரோடு போட்டுட்டே இருப்பீங்களா? எதுல போடுவீங்க? பட்டா லேண்ட்ல தான் போட்டாகணும். என்ன எங்களை பார்த்தா வந்து அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கா? அப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா STRR ஃபார்மர் அசோசியேஷன் அப்படின்ற விவசாய கட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அப்புறம் வந்து சக்கரபாணி அவர்கள், மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புறம்போக்கு லேண்ட் மட்டும்தான் எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த விவசாயிகளால உருவாக்கப்பட்ட அந்த சங்கத்திலிருந்து வழங்கப்பட்ட லெட்டர்ல சிக்னேச்சர் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிக்னேச்சர் போடுங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணுங்க. இல்ல நாங்க புறம்போக்கு லேண்ட் மட்டும்தான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு பிரஸ் மீடியா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சி பேசுங்க. அப்பதானே மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். ஆனா இதெல்லாம் பண்ணாலுமே நாளைக்கு ஏதோ ஒரு வகைகளை நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மாத்தி நீங்க என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்கன்றது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். முதல்ல ஒசூரை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட லேண்ட் தயவு செஞ்சு இந்த ஒசூர்ல இருந்து வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒசூரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பயிர்களும் எல்லா விதமான பூக்களும் விளையக்கூடிய ஒரு 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 நிலமா இருக்கு. இதுக்கு ஒசூருக்கு இன்னொரு பேர் இருக்கு, முரசநாடு. அது விட்டுருங்க, லிட்டில் இங்கிலாந்து, சில் சிட்டி அப்படின்னு கூட கூப்பிடுவோம். ஏன்னா இந்த ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க STR ரோட்ல அந்த ஏரியால போய் பாருங்க, அந்த அளவுக்கு விவசாயம் நல்லபடியா பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா விதமான பயிரும் போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர்கள் போட்டு நிறைய விவசாயிகள் வந்து நிறைய லாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த அரசாங்கம் நினைச்சா தடுக்க முடியும். அது தனி டாபிக், அது நான் அப்புறமா பேசுறேன், அடுத்த காணொலியில பேசுறேன். எப்படி விவசாயிகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறது, எப்படி லாபகரமா விவசாயத்தை வந்து ஒரு அரசாங்கம் வந்து கொண்டு போக முடியும், அரசாங்கமும் இவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுதுல இருந்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அப்புறமா பேசுறேன். இந்த பிரச்சனையை முதல்ல முடிப்போம். சரி, இதுக்கு தீர்வு என்ன? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னா, முதல்ல நீங்க எந்த புறம்போக்கு லேண்ட் மேலேயும் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான குளம் குட்டை இருக்குது, 20க்கும் மேற்பட்ட ஏரிகள், சின்னது பெருசு ஏரிகள் வந்து இருக்குது. சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் பட்டா லேண்டை மட்டும் நீங்க அழிக்க போறது இல்ல, இந்த நிலத்துக்கு தேவையான நிறைய நீர் வளங்களையும் நீங்க சேர்த்து அழிக்க போறீங்க. அதை முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான தீர்வு வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு புறம்போக்கு லேண்ட் எடுக்காதீங்க. நான் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய தீர்வு என்னன்னா, உங்களுக்கு ட்ரை லேண்ட் இருக்கு, ட்ரை லேண்டே இல்லையா, உங்களுக்கு தரிசு நிலங்களே இல்லையா, போங்க சூளகிரி பக்கம், அந்த பக்கம் எங்கேயாச்சும் வேப்பனப்பள்ளி பக்கம் அங்கெல்லாம் போங்க. புறம்போக்கு லேண்டு நிறைய இருக்கு, தரிசு லேண்டு நிறைய இருக்கு, அங்க போய் எடுங்க. யார் வேணாம்னா அங்க ஒரு ரோடு கனெக்டிவிட்டியை உருவாக்குங்க. ஏற்கனவே இருக்குது, ரொம்ப பக்கம் தான், NHக்கும் பக்கம் தான். குருபுரப்பள்ளி அந்த ரோடு பெரிய ரோடு தான், அந்த ரோடு கனெக்டிவிட்டி உருவாக்குங்க. இல்ல நேரா வந்து ஏதோ ஒரு ரோட வந்து கொண்டு வந்து நீங்க நேரா இந்த NH 844 இருக்கு, கிருஷ்ணகிரி டு ஒசூர் டு கிருஷ்ணகிரி ரோடு, சென்னை ரோடுக்கு வந்து கனெக்டிவிட்டி கொடுங்க. ஃபேக்டரிஸை கொண்டு வாங்க. நாங்க வேணாம்னு சொல்றோமா? ஃபேக்டரிஸ்க்கு எதிரான கட்சி எங்க கட்சி இல்லை. ஆனா எப்படிப்பட்ட ஃபேக்டரிஸ் நீங்க கொண்டு வரீங்க? ஒண்ணு. அப்புறம் எங்க கொண்டு வரீங்க? விவசாய நிலங்களை, நல்ல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கிற நிலங்களை அழிச்சிட்டு ஃபேக்டரிஸை கொண்டு வரதுதான் வளர்ச்சியா? விவசாயிகள் எங்க வாழ்றாங்களோ அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற திட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல லாபகரமான விவசாயத்தை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த விவசாய பொருட்கள் அரசாங்கமே வந்து கொள்முதல் பண்ணி நீங்க விவசாயம் சார்ந்த ஃபேக்டரிஸை கொண்டு வாங்க. நாங்க தடுத்தா கேள்வி கேட்ட அப்புறம் கேளுங்க.
சோ நீங்க அரசாங்கம் தயவு செஞ்சு இந்த நல்ல விவசாயம் நல்ல கிளைமேட் இருக்கிற இடத்துல வந்து அக்வசிஷன் பண்ணி எடுக்கிறத விட்டுட்டு தரிசு நிலங்களை போய் எடுங்க. ஏற்கனவே சிப்காட் 1 இருக்கு, சிப்காட் 2 இருக்கு, இதுவே போதும். இது சிப்காட் 2ல சிப்காட் 1லயும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மக்கள் நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து அந்த கம்பெனி அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உள்ள விடுறதுனால சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா கெமிக்கலா வருது, கெமிக்கல் நீரா வருது. இந்த பிரச்சனை தனியா இருக்கு, இதுவும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. சோ விவசாயிகளுக்கு, ஒசூர் விவசாயிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ற இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கணும். இவங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோவே ஒருவேளை பாஸ் பண்ணா கூட, கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்டரே வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆனாலும் கூட, நாங்க இந்த புறம்போக்கு லேண்டும் எடுக்க மாட்டோம், பட்ட லேண்டும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, நாம ஒசூர் விவசாயிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிச்சா மட்டும்தான் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் சொல்றேன்னா, இது அறிவிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு நாமளும் நிம்மதியா இருக்கலாம், நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், அவன் வந்து போராடுவான். இப்ப வந்து நல்லா பாருங்க, ஏடிஎம்கே பீரியட்ல டிஎம்கே வந்து போராடும், டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே வந்து போராடும். இவங்க மேல அவங்க பழி சொல்லுவாங்க, அவங்க மேல இவங்க பழி சொல்லுவாங்க. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி அரசியல்ல இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால, இவங்க பண்ற தில்லுமுள்ளு வேலைகளையும் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து ஓட்டு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தயவு செஞ்சு சிந்திச்சு விவசாயிகளுக்காக யார் உண்மையிலே பேசுறா, யார் களத்துல வந்து நிக்கிறா, யார் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வந்து நிக்கிறா, யாரும் எந்த சூழ்நிலையிலும் வந்து நம்ம கூட நிக்கிறா, அப்படி எல்லாத்தையும் வந்து யோசிச்சு விவசாயிகள் வந்து ஓட்டு போடணும். அப்ப நமக்கான விவசாயிகள் விவசாயத்துக்கு ஏத்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் விவசாயிகள் வாழ முடியும், வளர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒசூர் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க நாம பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இப்போ இந்த போராட்டம் எல்லாம் இந்த விவசாயிகள் போராடுறாங்க இல்லைங்களா, இந்த எஸ்டிஆர்ஆர் ஃபார்மர் அசோசியேஷன்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட விவசாயிகள். அதாவது இந்த பேரண்டப்பள்ளியில இருந்து நந்திமங்கலத்துல இருந்து பாகலூர் எல்லை, கர்நாடக எல்லை, அதாவது தேவரப்பள்ளி, அங்க இருக்கிற வில்லேஜஸ்ல இருக்கிற எல்லா விவசாயிகளும் தான் போராடுறீங்க. ஆனா இந்த பக்கம் நல்லூர், கக்னூர், மத்திகிரி, கெலமங்கலம் இந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாம தான் போய் பேசணும், போய் பேசி எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உத்தனப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் 3000 ஏக்கருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சி தான் கடைசி வரைக்கும் கூட நின்று போராடினாங்க. அப்புறம் அது நாங்க வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. சோ ஒரு பிரச்சனைன்னா, ஒரு விவசாயிக்கு வந்து பிரச்சனைன்னா அங்க இருக்கிற விவசாயிகள் மட்டும் போராடினா பத்தாது. எல்லா கிராமங்களையும் சுற்று வட்டாரம் இருக்கிற எல்லா கிராமத்துல உள்ள விவசாயிகள் போராடினா மட்டும்தான், முன்னாடி வந்து நின்னா மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கு பயம் வரும். சோ இந்த தெளிவு நமக்கு இல்லாத வரைக்கும் தயவு செஞ்சு உங்க ஜாதி அரசியலையோ இந்த மத அரசியலையோ இல்லைன்னா வந்து பார்த்தா வேற விதமான ஏதாச்சும் நமக்குள்ள மனசங்கடங்களோ இல்லைன்னா எதை போட்டியோ போறாம இருந்தா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு விவசாயிகளை ஒத்துமையா இருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாமளும் வாழ முடியும், நம்ம அடுத்த ஜெனரேஷனும் வாழ முடியும். சோறு போடுற விவசாயிகளை நம்ம சாமியா வந்து கும்பிடணும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க அரசாங்கம் தான் அரக்கணம் மாதிரி அழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கு. எதிர்த்து போராடும் போது அதுக்கப்புறம் இல்ல நாங்க ஒண்ணும் பண்ணல. அதாவது இந்த முதல்வர் படத்துல ஒரு டைலாக் வரும், அது என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அதேதான், பாம்பு இவரே வைப்பாராம், பாம்பு நாங்களே எடுப்போமா, இவரே எடுப்பாராம். விவசாயத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு இவங்களே வந்து பாத்தீங்கன்னா டிராயிங்க போடுவாங்க. கடைசியில விவசாயிகள் போனாடி இல்ல நாங்க எடுக்க மாட்டோம். யாரு? மாண்புமிகு வைப்பிரகாஷ் அவர்கள். நாங்க எடுக்க மாட்டோம்னு வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, டிராயிங்க ஏன் போட்டீங்க? இந்த டிராயிங்க ஏன் போட்டீங்க? உண்மையிலேயே நீங்க நம்ம ஒசூர் விவசாயிகளுக்கான ஆளா இருந்தா, விவசாயத்தை நீங்க மதிக்கிற ஆளா இருந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரோடு பிரச்சனையே வராம நீங்க தடுத்து இருந்திருக்க முடியும். ஏன்பா நீ என்ன சொன்ன? ரோடு போடும்போது நீ என்ன சொன்ன? ஆனா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பேரிகேட் போடுற? நீங்க முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எத்தனை போராட்டம் பண்ணாங்க, எத்தனை மனுக்கள் கொடுத்தாங்க. கடைசியில அங்க இருக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டின பிறகுதான் அதிகாரிகள் எல்லாம் ஓடி வரீங்க.
அது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. அதனால மக்களே, என்னுடைய அருமை விவசாய சொந்தங்களே, இதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இது எலெக்ஷன் டைம். இப்போ இந்த நேரத்துல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நம்ம மேல பாசம் பொங்கும், நம்ம மேல அக்கறை அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா பார்க்கும். இந்த டயத்தையாச்சும் தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதர விவசாயிகள், வேற இடத்துல இருக்க எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இதுக்கான ஒரே தீர்வு அரசாங்கத்திலிருந்து ஜியோ பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க புறம்போக்கும் பட்டாளம் இந்த பகுதிகளில் எடுக்க மாட்டோம். இது டெம்பரவரி தான். பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கணும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களை அறிவிச்சாதான் எங்க ஓட்டுன்னு நில்லுங்க. யாரையும் நீங்க நம்பாதீங்க. ஏன் நீங்க என்னைய கூட நீங்க நம்பாதீங்க, எந்த அரசியல்வாதியும் நீங்க நம்பாதீங்க. நான் பேசிட்டு இருக்கல, நீங்க என்னைய கூட நம்பாதீங்க. உங்களுக்கு பர்மனன்டான சொல்யூஷன் வேணுமா? இதுதான் சொல்யூஷன், இதுதான் சரியான நேரமும் கூட. இந்த நேரத்தை விட்டா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பிள்ளைகளும் போராட வேண்டியதான், நம்மளோட பேரன்களும் போராட வேண்டியதான். சோ இதே போல நிறைய விவசாயிகள் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு ஒசூர்ல நிறைய இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இங்க வந்து பேசப்படாம இருக்குது. அது எல்லாமே ஒன்னொன்னா நம்ம அடுத்தடுத்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். சோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.